ஏமா தர்ஷிகா, வன்மம் இருக்கலாமா? அதுக்குன்னு உடம்பு ஃபுல்லா வன்மமா? ஜாக்லின் அப்படின்னாலே உனக்கு பதறுதே ஏன்? அவ்வளோ உனக்கு தூக்கத்தை கெடுத்துட்டாங்களா? இவ்வளவு நாள் நம்மளைத்தானே ஸ்ட்ராங் பிளேயரு, நம்மளைத்தானே எல்லாத்துக்கும் முன்னிறுத்தினாங்க. இப்போ என்னடா எல்லாத்துக்கும் ஜாக்லின் பேரை சொல்றாங்கன்ற காண்டு தானே, வேற ஒன்றும் இல்லை, பியூரா காண்டு மட்டும்தான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கொஞ்சம் இடையில சொல்றேன். நான் முதல்ல இன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெருசா இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இல்லைங்க. எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல நீங்க சில விஷயங்களை பார்த்துருக்க முடியும். அதாவது முத்துக்குமரனும் தீபக்கும் பேசிட்டு இருப்பாங்க. நேத்தே நான் சொன்னேன், மஞ்சரி அவங்களோட கேம் பிளேவா தான் அதை பண்றாங்க. அதாவது எல்லார்கிட்டையும் போய் வம்பு வளர்த்து அவங்களுடைய அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்பி ஒட்டுமொத்தமா அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் தான் பக்கத்தில் திருப்புறது தான் அவங்களுடைய கேம். அதாவது முத்துக்குமரன் கிட்ட பெருமையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டினுடைய ஒரு வில்லி மாதிரி நான் மாறி இருக்கேன், ஒரு ஆன்டி கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஆன்டி இண்டியன், ஆன்டி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்களா, ஆன்டி வைரஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆன்டி கண்டஸ்டன்ஸ்க்கு ஒட்டாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி நான் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை முத்துக்குமரன் இது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாட்களாக மஞ்சரி பண்ணது எல்லாமே டிராமா தான். வாண்டடாக தான் அவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி தான் மேலே பாயறதுக்கு வைக்கிறாங்க. இது நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஓட்டிங்ல. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் மஞ்சரிக்கு ஃபயர் விட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த மிட் நைட் பிரியாணி கேங், அவங்களுடைய பேச்சுகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கேங்ல புதுசா போய் சௌந்தர்யா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் தீபக் பார்த்துட்டாரு, அவர் வார்ன் பண்ணிட்டு போறாரு, அந்த மாதிரி செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் தீபக் போன பிறகு இவங்க பேசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், கேக்கு செய்யலாம், புட்டிங் செய்யலாம், டெசர்ட் பண்ணலாம், இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல ஸ்வீட் பண்ண மட்டும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கூட நீங்க சௌந்தர்யா பத்தியும் ஜாக்லின் பத்தியும் அவங்க பேசிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். சௌந்தர்யா கோவா கேங்ல இல்லைன்னா அந்த கேங்கே டேஞ்சர் சோன் தான், சௌந்தர்யா இருக்கிறதுனால தான் அந்த கேங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஷால் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸ்ல டாப் 2 கண்டஸ்டன்ட் ஒரு கேங்ல இருக்காங்க. ஒன்று ஜாக்லின், இன்னொன்று சௌந்தர்யா. இப்போ கூட நீங்க ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பாருங்க, முத்துக்குமரன் டாப்ல இருக்காரு, 2வது இடத்துல சௌந்தர்யா, 3வது இடத்துல ஜாக்லின். இதுல விஷால் வந்தா எங்க போவாருன்னே தெரியாது. ராணவே இப்போ 4வது இடத்துல இருக்காரு. அதை நம்ம இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம், யாரெல்லாம் ஓட்டிங்ல பேசிக் ஆர்டர் ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஜாக்லின் மேல ஆனந்திக்கும் வன்மம் இருக்கு, தர்ஷிகாவுக்கும் வன்மம் இருக்கு. அன்ஷிதா என்னதான் ஜாக்லின் மேல கோவப்பட்டாலும், சில இடங்கள்ல 2 பேரும் ஒத்து போகலை அப்படின்னாலும், எதனா ஒரு விஷயம் இது ஜாக்லினால தான் முடியும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அன்ஷிதா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லி. இது இன்னைக்கு நடந்திருக்கு. இது முடியுதா, நைட்டு கான்வர்சேஷன் முடியுது, காலையில் பாட்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க, மேகம் கருக்குது, அந்த பாட்டு தான் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சௌந்தர்யா போய் ஜெஃப்ரி கிட்ட பேசுவாங்க, தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாத, அவள் சொன்னான்றதுக்காகலாம் விட்டு கொடுக்காது, இது உன் கேம், நீ ஆடு, திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆவன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரி சொல்லிட்டு போவாப்புல, நான் உனக்காக ஆடுறேன், நான் எனக்காக ஆடலை, நான் உனக்காக ஆடுறேன்றதை சொல்லிட்டு போவாப்புல. ஸோ கேம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் போர்டு கண்டுபிடிக்கணும். ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்குது. இது டிஸ்பிளேல பிக் பாஸ் ஒரு நம்பர் போர்டு காட்டுவார், அந்த நம்பர் போர்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதில் ஜெஃப்ரியோடைய கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், விட்டு கொடுக்குற மாதிரி தான் விளையாடி இருப்பார். சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரியே தான் அவர் விளையாடி இருப்பார். ரொம்ப நேரம் சைலண்டாக இருப்பார் சாச்சனா எடுக்கிற வரைக்கும். முதல் 2 போர்டை ஜெஃப்ரி எடுக்கிறார், அடுத்து வரிசையாக 3 போர்டு சாச்சனா எடுக்கிற வரைக்கும் ஜெஃப்ரி வெயிட் பண்ணாப்புல. அதுக்கப்புறமா ஒரு போர்டை ஜெஃப்ரி எடுக்கிறார், அதுக்கப்புறமா ஒரு போர்டை இவங்க எடுக்கிறாங்க, யாரு, சாச்சனா எடுக்கிறாங்க. சாரி, 3 போர்டு, அதுக்கப்புறமும் 2 போர்டு சாச்சனா தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக 3 போர்டு வரிசையாக எடுத்து 1 பாயிண்ட் லீட்ல ஜெஃப்ரி ஜெயிச்சிருப்பார். அப்ப எனக்கு இன்னைக்கு ஜாக்லின் மேல எனக்கு ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி வந்ததுமே ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க, ஜெஃப்ரி ஜெயிச்சிட்ட பிறகு சௌந்தர்யா கிட்டமே அதை கேட்டாங்க, இவன் சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்குறன்னு தானே சொன்னா, எப்படி அவன் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க. அப்போ ராயன் சொல்றாரு, இவங்களுடைய தெரப்பி தான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் சொன்னேன், விட்டு கொடுக்காதன்றத சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஜெஃப்ரி வந்த பிறகும் ஜெஃப்ரி கிட்ட ஜாக்லின் கேட்குறாங்க, நீ அவளுக்கு விட்டு கொடுக்குறதானே சொன்ன, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி சொல்கிறான், சௌந்தர்யாவை அனுப்பிட்டு ஜெஃப்ரி சொல்கிறான், நான் விட்டு கொடுத்தேன், அவள் எடுப்பான்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனால் அவள் எடுக்கல, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் இது ரொம்ப
ஆப்டா தெரியுது, நான் விட்டு கொடுக்குறேன்றது தெரியுது, கண்ணுக்கு எதிராக நான் போர்டு பார்க்குறேன், அதை வந்து நான் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னும் போது ஜாக்லின் மறுபடியும் வந்து நீ வந்து வேணும் தான் விளையாண்டியா, நீ ஜெயிக்கணும் தான் விளையாண்டியான்னு கேட்குறாங்க. இது தேவையே இல்லை, இது தேவையே இல்லை. ஜாக்லின் ஆக்சுவலாக அங்கே என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுக்காதன்னு தான் பேசணும். சௌந்தர்யா என்ன பேசுனாங்களோ அதை தான் ஜாக்லின் பேசணும். ஆனால் ஏன் ஜாக்லினுக்கு சாட்சனா மேலே இப்படி ஒரு கரிசனம்னு எனக்கு தெரியல. இதே சாட்சனா ஜாக்லினை கழுவி ஊத்துறா பின்னாடி போய். ஆனால் மறுபடியும் இவங்க வந்து அந்த இன்னசென்ட் பொண்ணு, குழந்தை, சைல்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி போய் விழுந்து அந்த பொண்ணுக்காக சில விஷயங்களை வந்து செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஜாக்லின் அப்படி பண்ணாதீங்க. இது ஜெஃப்ரியுடைய கேம், அவர் ஜெயிக்கணுன்றதான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இது நான் நினச்சேன் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க நான் நினச்சேன். பட் இந்த இடத்துல உங்கள் மேலே எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். இது நடக்குதுங்க. இது நடந்த பிறகு தான் கிராசரி, அதுக்கப்புறமா கிராசரி, அதுக்காக ஒரு டாஸ்க் நடக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் தான், சாரி, இதுக்கு முன்னாடி நாமினேஷன் ப்ராசஸ், தரமான நாமினேஷன் ப்ராசஸ், டைரக்டாக 1-on-1 நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஃபயராக இருந்துச்சு நாமினேஷன் ப்ராசஸ். ஓப்பன் நாமினேஷனை தாண்டி ஆக்டிவிட்டி ஏரியாவில் 2 ஸ்டேஜ் போட்டு ஒருத்தர் நிற்க வச்சு யாரை நாமினேட் பண்ணணுமோ அவங்களுடைய கண்ணை பார்த்து நான் இந்த காரணத்துக்காக உங்களை நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லணும். ஸோ இது பயங்கரமாக இருந்துச்சு. ஒருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இதில் ஒரு பக்கம் வந்து அன்ஷிதா நாமினேட்ல இல்லை, அன்ஷிதா இல்லை, அருண் இல்லை, தீபக் இல்லை, விஷால் இல்லை, இந்த 4 பேர் இல்லை, ப்ளஸ் ஒன்று கேப்டன் ஜெஃப்ரி அவர்கள் இல்லை. மற்றபடி 12 பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்திருக்காங்க, சௌந்தர்யா வந்திருக்காங்க, இவர் முத்துக்குமரன் இருக்காரு, ராணவ் இருக்காரு, ராயன் இருக்காரு, ரஞ்சித், சத்யா, கேர்ள்ஸில் மஞ்சரி, சாச்சனா, பவித்ரா, தர்ஷிகா, ஆனந்தி எல்லாரும் வந்திருக்காங்க. பயங்கரமான ஒரு காம்படிஷன் வந்து இப்போ போகுது இந்த நாமினேஷன் ப்ராசஸில். இது நம்ம தனியாக ஒரு இடத்துல பார்ப்போம், சரிங்களா? இது நடக்குதுங்க. இது நடந்த பிறகு தான் கிராசரி டாஸ்க்கு. இந்த கிராசரி டாஸ்கில் என்ன நடக்குதுன்னா அன்ஷிதா வந்து ஜாக்லினுடைய பேரை சொல்கிறாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கிராசரி டாஸ்க்கு தேவையான காசை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் நடக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் கிரியேட்டிவ் டீமை மாற்றினது நல்லதாக போச்சு. ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவங்க பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பாட்டு கொடுப்பாங்க, அந்த பாட்டு வந்து ஒருத்தர் காதில் ப்ளே பண்ணுவாங்க. அந்த பாட்டில் என்ன டான்ஸ் ஆடுவாங்களோ அந்த டான்ஸ் ஆடி அந்த பாட்டை வந்து இன்னொருத்தர் வந்து கண்டுபிடிக்கணும். எப்பயுமே வந்து ஆக்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லை. ஆனால் இந்த முறை வந்து அந்த டான்ஸ் ஆடணும், அந்த பாட்டில் வர டான்ஸ் ஆடணும், அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம தலை அவருடைய பாட்டு ஆலுமா டோலுமா பாட்டு வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா அதில் தலை எப்படி டான்ஸ் ஆடுவாரோ அப்படி ஆடி அவங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். ஒரு சாங் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 500 ரூபாய். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களால என்னென்ன பாட்டு கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிறாங்க. 8500 ரூபாய் அப்படின்றத வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஒரு 2-3 பாட்டை விட்டுட்டு எடுக்கிறாங்க. இந்த 8500 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணணும். அப்போ யார் அனுப்பலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்பொழுது ஆப்வியஸாக முத்துக்குமரன் கணக்கு எழுதுறதுக்கு விஷால் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் கூட போன வாரம் இருந்த அதே ஒரு டீம் இவங்களை அனுப்பணும், ஜாக்லின் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சில வாக்குவாதங்கள் போகுது. சில பேர் சில கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. முக்கியமாக விஷால் வேற யாராச்சும் இது வரைக்கும் இவர் ஜெஃப்ரி கூட அதை தான் சொல்கிறாரு, இது வரைக்கும் போகாதவங்க அனுப்பலாம், அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கட்டும். இப்போ தர்ஷிகாலாம் போய் நான் பார்த்ததே இல்லை, தர்ஷிகா வரட்டும். இப்படி ஒருத்தரும் வந்து தர்ஷிகாவுடைய பேரை சொல்ல ஓகே தர்ஷிகா அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. ஜாக்லினும் ஓகே தர்ஷிகா போட்டால் எனக்கு பிரச்சனை இல்லைன்றத சொல்லிடுறாங்க. தர்ஷிகா போகிறாங்க, திங்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு ஆட்டா மாவு வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. அரிசி பாக்கெட் 10 பாக்கெட் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 6 பாக்கெட் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸஸாக நிறைய எடுத்துட்டாங்க. தேவையான சில பொருட்களை வந்து எடுக்கலை. உதாரணத்துக்கு தயிர் எடுக்கலை, இப்படியான பொருட்கள் வந்து எடுக்கல. தயிர் அதிகமாக சாப்பிட்றது இந்த வீட்டுக்குள்ளே ஒன்று தர்ஷிகா, இன்னொன்று விஜய் விஷால். நைட்டில் கூட தயிர் எடுத்து போட்டு அதில் சர்க்கரையை போட்டு கலக்கி தின்னுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை எடுக்கலை. தர்ஷிகா மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, விஷால் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த இடத்துல அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக்லின் பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு இருந்தாங்க, ஜாக்லின் போயிருக்கலாம், தர்ஷிகாவுக்கு பதிலாக ஜாக்லின் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அன்ஷிதா அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே பத்திக்கிச்சு. யாருக்கு? தர்ஷிகாவுக்கு. புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்தி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனந்தியே ஒரு 7.5, அந்த 7.5 கூட இன்னொரு 7.5 சேர்ந்து புலம்புது. என்ன சொல்றாங்கன்னா அது என்ன மச்சான், இது ஒருத்தரை வந்து அனுப்பும் போது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அவங்களை அனுப்பிடுறாங்க. அதுல எதனா ஒரு மிஸ்டேக் நடந்தா உடனே பெட்டர் ஆப்ஷன் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. எனக்குலாம் அதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்கல. ஜாக்லின் என்ன வந்து அவ வந்து அவளுக்கு தெரியுன்றதுக்காக வேற யாருமே போக கூடாதா? உடனே ஆனந்தி ஜாக்லின் மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லையே, இது யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது லேர்ன் பண்ண வேண்டிய கடமை இருக்குல்ல, அந்த சைட்
ஏன்னா ஜாக்லின் அந்த அம்மாவுக்கு ஆகாதுல்ல. அதனால இந்த இடத்துல அன்ஷிதாவை பாராட்டணும். மனசார என்னதான் ஜாக்லின் மேலே கோபமும் வருத்தமும் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஜாக்லின் போயிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் நைட்டும் போகுது. நைட்டு எல்லாம் வந்து படுக்க போகிறப்பையும் போகுது. அந்த 2 பெட்ரூமுக்கும் நடுவில் வந்து விஷால், அன்ஷிதா, இவங்க ஆனந்தி, பவித்ரா, தர்ஷிகா எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் இந்த கான்வர்சேஷன் போகுது. இந்த பொருள் வந்து நம்ம எடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீண்டும் அன்ஷிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் போயிருக்கலாம். ஏன் ஜாக்லின் போகலான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அவங்க. ஜாக்லின் வந்து வேகமாக எடுப்பா, வேகமாக சொல்லுவா, இது அதுன்னு சொல்லிட்டு வேகமாக இருப்பா, ஸ்பீடாக இருப்பா, அது நமக்கு யூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட்டை சொல்கிறாங்க. தர்ஷிகாவுக்கு காண்டாயிடுச்சு மறுபடியும். ஏன் அதை வந்து அப்படி சொல்கிறீங்க? ஒருத்தவங்க போகிறாங்க, ஒருத்தவங்க போயிட்டு வந்துடுறாங்க, அவங்க வந்து சரியாக போகலன்னா உடனே ஏன் பெட்டர் ஆப்ஷன் போகலாம்? இப்படி தானங்க சாச்சனாவுக்கு சொன்னீங்க தர்ஷிகா மேடம். சாச்சனா இருக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து போச்சே, நீங்களும் அங்கே இருந்தீங்களே. பெட்டர் ஆப்ஷன் வந்து அன்ஷிதாவை அனுப்பியிருக்கலான்னு ஜாக்லின் சொல்லும்போது கூட இருந்து ஒத்து ஊதுனீங்களே. அப்போ உங்களுக்கு தெரியலையோ? இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு வலிக்குதா? நீங்கன்றதுனால வலிக்குதா? இல்லை பெட்டர் ஆப்ஷனாக உங்களோட கம்பேர் பண்ணி ஜாக்லினை பேசுனதால வலிக்குதா? ரெண்டுமே எனக்கு வந்து என்ன கேட்டால் 50-50 தான். இவங்கள ஜாக்லினோட கம்பேர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து ஒரு பெரிய பிளேயர் கிடையாது. அவள் வந்து ஒரு வேஸ்ட்டு. நான் ஸ்ட்ராங்கான பிளேயர், எனக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் வந்து ஜாக்லின் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க மண்டைக்குள்ளே இருக்குது. எப்படி விஷாலுக்கு இருக்கோ அதே எண்ணம் தர்ஷிகாவுக்கும் இருக்குது. ஏன்னா விஷால் ரிப்பீட்டடாக ஜாக்லினை பற்றி மட்டமாக பேசி 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 ஒரு விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஃபெலோ, ஜாக்லின் அப்படி கிடையாது, கேபிஒய் தவிர அவர் எதுவுமே பண்ணலை, எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளியில் போனதுமே பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, அது வேற, எனக்கு ஜாக்லின்லாம் ஒரு போட்டியே கிடையாது அப்படின்னு வந்து பில்டப் விட்டுருப்பார் இல்லையா. அதே மாதிரி இந்த மேடம்க்கு ஒரு எண்ணம், அட்லீஸ்ட் விஷால் வந்து ஒரு செகண்ட் ரோல் லீட் ரோல் ஏதாச்சும் பண்ணியிருக்காப்புல. தர்ஷிகாவோட ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நடித்த அத்தனை சீரியல்ஸ்லையுமே சைடு ரோல்ஸ் தான், முக்கியமாக வில்லி கேரக்டர். ஒரு அட்மாஸ்பியர் கூட சொல்ல முடியாது, அட்மாஸ்பியரை தாண்டி ஒரு சைடு ரோல் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி. பவித்ரா ஹீரோயினாக நடித்த சீரியலில் இந்த மேடம் வில்லியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் நீங்கள் அவ்வளவுதான். அதாவது இது எப்பயுமே எப்படி இருக்குன்னா, சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினாக நடித்த ஒருத்தவங்க, ஒரு சினிமாலே படத்தில் வந்து நடித்தவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டேலண்ட் ஜாஸ்தி. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இல்லாமல் யாரும் இல்லை. ஆனால் இங்கே எப்படி கம்பாரிசன் பண்ணுறாங்கன்னா, நான் ட்ரெண்டில் இருந்தேன், அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு அவங்க வந்து கேப் விட்டாங்க. ஏன் அந்த கேப் விட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றதும் அந்த கேர்ள்ஸ்க்கு, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும். நம்ம வந்து அதை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு பேசுறதுனால கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வருது, அவளாம் ஒரு ஆளா, ஜாக்லின்லாம் ஒரு ஆளா, அவளை எதுக்கு என்னோட கம்பேர் பண்ணுறீங்க, அப்படி ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தர்ஷிகாவுக்கு இருக்குது. ஸோ ஜாக்லின் பெட்டர் ஆப்ஷன் அன்ஷிதா சொன்னதுனாலே இந்த அம்மாவுக்கு அவ்வளோ காண்டாகுது. அப்படின்னா டாப் 5ல ஜாக்லின் போயிட்டாங்கன்னா தர்ஷிகா என்ன தற்கொலை பண்ணிப்பாங்களா? எனக்கு தெரில. இந்த வாரம் வந்து ரொம்ப கடுமையான வாரம் தர்ஷிகாவுக்கு, ஆனந்திக்கு, சாச்சனாவுக்கு, ரஞ்சித்துக்கு, இந்த 4 பேருக்கும் கடுமையான வாரம். இந்த 4 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியில போறது உறுதி. இல்லைன்னா மஞ்சரி இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அதிசயமா இருக்கு. போன வாரம் மஞ்சரிக்கு ஓட்டு எகிரிச்சு, இந்த வாரம் அப்படியே மஞ்சரி வந்து கீழே படுத்து கிடக்குறாங்க. ஸோ புரணி பேசுறது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக கேர்ள்ஸ் டீமில் ஒரு 3-4 பேருக்கு மத்தியில் வந்து ஜாக்லினை பற்றின ஒரு பேச்சு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ஒன்று பவித்ராவாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், அன்ஷிதா. ஓகே, அன்ஷிதா என்ன தான் பேசினாலும் கிரெடிட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஜாக்லினுக்கு கொடுக்குறாங்க, அந்த மனசு இருக்குது. தர்ஷிகா அதுக்கு எப்படி பூசி முழுப்புறாங்க அப்படின்னா, நான் கூட ஜாக்லின் போகலான்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் நான் போனலை, நான் என்ன எடுக்கலையா, அதெல்லாம் ஜாக்லின் போனால் தான் எடுப்பாளா, அதையே பெட்டர் ஆப்ஷன் ஜாக்லினை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம். பொறாமை, பொச்சரிப்பு, வேற ஒன்றும் இல்லை, வன்மம், இதெல்லாம் தான் மனசுக்குள்ளே வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ஹைலைட்டான விஷயங்கள். இந்த தர்ஷிகா இப்படிலாம் புலம்புறதை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரியோடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் எதுக்காக சாச்சனாவை போய் துணை கேப்டனாக போட்டாங்கன்னு எனக்கு தெரில. இது ஏதோ பின்னாடி எனக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. இவன் வேற எல்லா பொறுப்பையும் தூக்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான், எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். கெஞ்சுது அந்த பொண்ணு,
ஜெஃப்ரி தான் நாமினேட் பண்ணுறான் சாச்சனாவை. ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு, தீபக் மட்டும் தான் நாமினேட் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் பண்ணலை. ஜெஃப்ரி தான் கடைசியாக வராப்பில், ஜெஃப்ரி போட்டாப்பில் 2 ஓட்டு நாமினேட் ஆயிடுச்சு. முடியல சாச்சனாவால். ஒரு வாரமாச்சு நான் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே. அதுவும் ஜெஃப்ரி கிட்ட அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு பாருங்க, அது வேணுமா மேடம்க்கு. மஞ்சரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆகிட்டான், அப்போ அவங்க கிட்ட இருக்கிற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேஸ்ட்டு தானே, அதை வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம் தானே. ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜெஃப்ரி கிட்ட வேணாம் அப்படின்னோடனே நீங்கள் இன்னொரு பெஸ்ட் பர்ஃபார்மர் சாச்சனா, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அதானே? தப்பு, அதெல்லாம் தப்பு, அப்போல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஜேம்ஸ் வசந்தன் விஜய் சேதுபதியை என்னெல்லாம் கிழிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதுக்கு மேலே ஒருத்தரை காரி துப்ப முடியாது. இனிமேலும் விஜய் சேதுபதி இப்படியே இருந்தார் அப்படின்னா தொடச்சி விட்டு போகிறாருன்னு தான் அர்த்தம். பார்ப்போம் அவர் வந்து மாற்றிக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் பிச்சு உதறி இருக்கிறாரு மனுஷன். தூய தமிழில் அழகாக எப்படி பேசணுமோ, அதுலேயும் எப்படி வந்து ஒருத்தனை கேவலப்படுத்தணுமோ அந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. நல்லா இருக்கு, பாருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.